செஞ்சிலேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்க தான் பெரும்புண்டிங்கிற ஊர். இந்த ஊரில் சிறைமீட்டால் அம்மன் ஒரு கோயில் இருக்குது. இது மிக சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த வந்து வெடால் அப்படின்னு ஒரு வில்லேஜ். அந்த கிராமத்துக்கு போகிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டிங்கன்னா பெரும்பூண்டின்னு கேட்டு ஏறினா இறங்கிடலாம். இல்லைனா இங்கேருந்து ஷேர் ஆட்டோ கூட பிடிச்சிட்டு போகலாம். ஒரு 100 ரூபாய் கேட்பாங்க. இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற வழக்கு, தீராத கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அது மாதிரி நமக்கு தப்பே பண்ணாமல் நம்ம மேலே வீணான பழி போட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் இந்த அம்மனை போய் வேண்டுனா சிறைமீட்டால் அம்மன் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளை மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் என்ன கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 7 தலைமுறைக்கு முன்னாடி ஆங்கிலேயருக்கு வந்து பயந்து எல்லாருமே கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்து ஒரு 18-19 பேர் மட்டும் எதிர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. உடனே கோவம் வந்து அந்த இங்கிலீஷ்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்து பக்கத்தில் 18 பேரையுமே சங்கிலியில் கட்டி வச்சுருக்கான். அப்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. நம்மளை நம்பி குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்குது, நமக்கு உயிர் பிச்சை கொடுத்தா நம்மளை வேண்ட அம்மன் நம்மளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா போதும்னு வேண்டிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கல் இருக்குது. இந்த ஊர் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் ஒரு காட்டுப்பாதையாக இருக்குது, கல் மலைகளாக இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதைக்குள்ளே அந்த கோயில் போகுது. அது மிக சிறப்பு வாய்ந்த கோயில். அப்போ அந்த கல் மேலே ஒரு 8 வயசு அழகான பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தை பக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்கள் எல்லாருமே விடுவிக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இதே இடத்துல கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கு. சிரித்த உடனே இதுதான் அந்த கோயில் பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்லேயே பெல் இருக்குது. இதுதான் அந்த கிராமத்துக்குள்ளே எங்கே கேட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோயில் பற்றி கேட்டால் அங்கே இருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த குழந்தை வந்து அழகாக ஒரு புன்னுருவல் பூத்ததுமே அவங்களோட சங்கிலிகள்லாம் டப் 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 அப்படின்னு அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சான். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது ஒரு அழகான பெண் வடிவில் இருந்த ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ அவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னா, சிறைமீட்டால் அம்மன் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. அவங்க வம்சங்கள் தான் இங்கே வந்து இந்த அம்மனை வந்து வேண்டியிருக்காங்க. ஒரிசா, பஞ்சாப், எங்கெங்கேயோ போலீஸ் வழக்கில் மாட்டினவங்களாம் எங்கெங்கேருந்தோ வந்து இந்த அம்மனை வந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள், 2 குதிரைகள் வச்சுருக்காங்க. லெஃப்டில் வந்து குட்டி பிள்ளையார் இருக்கார். இதுதான் ஒரு குட்டி சன்னிதானம் தாங்க, ஆனால் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. சுற்றி வந்தால் இந்த பக்கம் ஒரு குட்டி யானை இருக்குது பாருங்கள். இது ஏன் உள்ளே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதாவது ரோடு மேலே போட 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 கோயில் வந்து பள்ளத்துக்குள்ளே வந்துடுச்சு. இந்த யானை எல்லாம் கீழே போயிடுச்சு போல், அதனால் கால் பற்றக்கூடாதுன்னு அப்படின்னு கட்டியிருக்காங்க. அந்த பெண் குழந்தை வந்து அந்த ஆப்போசிட்டில் இந்த பாறைகள் எல்லாம் நின்றுட்டு நடந்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த பாறைகள். ஸோ அது எல்லாமே தெய்வ வடிவமாகவே நினச்சி அதுக்கும் பூஜைகள் வந்து செய்கிறாங்க. குங்குமம், சந்தனம் அப்படிலாம் தடவி. அந்த சைடு பிள்ளையாக இருந்தார். சுற்றி வந்தால் பாருங்கள், இந்த சைடும் ஒரு குட்டி யானை சிலை. இதெல்லாம் வந்து அப்போவே வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச அந்த குட்டி யானை சிலை. இந்த பிள்ளையாரும் முருகரும் இப்போ தான் வச்சுருக்காங்க. இது வச்சு ஒரு 40 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் முனீஸ்வர் வச்சுருக்காங்க. அப்புறம் 9 நவகிரகம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், ஒரு குட்டி சன்னிதானம் தாங்க. அதனால் இந்த மாதிரி இதுதான் அம்மன் பார்த்துக்கோங்க. குட்டி அம்மன் பார்க்குறதுக்கு நல்ல முகம் வந்து மங்களகரமாக ஒரு பெண் குழந்தை மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து இது வந்து 3 உற்சவ அம்மன் வச்சுருக்காங்க. ஊர்வலமாக ஊரை சுற்றி வருவாங்களாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தோட 3 அம்மனையுமே அலங்காரம் பண்ணுவாங்க போல. இதுதான் அந்த ஆப்போசிட்டில் இருந்த குளம். இப்போ தண்ணீர் வந்து வற்றிய நிலையில் இருக்குங்க. சுத்தமாக தண்ணியே கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம தப்பே பண்ணாமல் நமக்கு ஏதான பழி வருது, அதாவது ஆஃபீஸில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வரும் இல்லையா, அப்போ கூட நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். இங்கே குலதெய்வமாக வழிபடுறவங்க இங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபட்டு இதை பாருங்கள், சின்னதாக மஞ்சள் வச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அவங்க வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து போன வருஷம் திருவிழா நடந்த அலங்காரங்களில் வந்து நான் இதோட சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதாக இருந்தால், இது குட்டி கிராமம்னு நினைக்கிறீங்க, பயங்கரமான பவர்ஃபுல்லான அம்மன். எங்கெங்கோ இருந்தெல்லாம் வந்து வணங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து அழகாக வணங்கிட்டு அம்மனோட அருளை வந்து நம்ம பெற்றுட்டு போகலாம். செஞ்சிக்கோட்டெல்லாம் வரவங்க இது பக்கத்தில் தான் இருக்குது, சின்ன கோயில் நினைக்காம வந்து அழகாக வணங்கிட்டு போகலாம்.